காஸ்டிங் வேற லெவல் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. தேவையில்லாத சீன்ஸ் இருந்ததோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ எதிரி யாருன்னு தெரியும், தமிழ்நாட்டு அரசியலையும் சரி இல்ல தலித் பாலிடிக்ஸ்லயும் சரி யாருன்னு தெரியும். தேவையான அரசியல் கரெக்டா பேசியிருக்காங்க. பக்கமான பொலிட்டிக்கல் படம். ஊரு சேரின்னு ரெண்டா இருக்குது. இது பல பேர் குறிப்பா ரஞ்சித் இவங்க பேசிட்டு இருக்கிறதா. இந்த ஊரு சரி ரெண்டா இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்னா பேசினா எப்படி இருக்கும்? இவங்க ஒன்னா இருந்தா யாரு எதிரியோ அவங்களை அடிக்கலாம். இப்ப எதிரி யாருன்னு தெரியும், தமிழ்நாட்டு அரசியலையும் சரி இல்ல தலித் பாலிடிக்ஸ்லயும் சரி யாருன்னு தெரியும். அதை அவங்க கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. கிரிக்கெட் வச்சு கன்வே பண்ணிருக்காங்க. இதை நீங்க கிரிக்கெட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், சினி ஃபீல்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், பொலிட்டிக்கலும் அப்ளை பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணலாம். அந்த அரசியல தெளிவா நீட்டா சொல்லியிருக்காங்க. பாட்டு பக்கவா இருக்குது. ரெண்டு பாட்டு ரெண்டே இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது. இன்னும் இந்த சண்டை காட்சி, இந்த மாதிரி வயலன்ஸ், நியூ அடல்ட், இந்த மாதிரி டபுள் மீனிங் ஜோக்கு, இந்த மாதிரி இல்ல, ஃபேமிலியோட நீட்டா பார்க்கலாம். காஸ்டிங் வேற லெவல் பண்ணிருக்காங்க, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. அசோக் செல்வனும் சரி, சாந்தனும் சரி, பிருத்திவியும் சரி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா கிரிக்கெட் பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்துருச்சு. நானே ஆக்சுவலா வந்து ஒருவேளை ஜீவா மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். ஆனா அப்படி இல்லாம வேற மாதிரி கொண்டு போய் இதுல வந்து ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப பக்காவா பவர் பேக்டா பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். எதிர்பார்க்காதது நல்லா இருக்கு. அரசியல் பேசலாம். ரஞ்சித்தோட பிரச்சனை அரசியல் பேசும். தேவையான அரசியல் கரெக்டா பேசியிருக்காங்க. இதுல யாரையும் காயப்படுத்தாம ரொம்ப நல்லா கிளீனா, பரியரும் பெருமாள் எப்படி ஒரு நல்ல அரசியல் பேசுறாங்களோ அதே மாதிரி சூப்பரா பேசியிருக்காங்க. அரசியல் மட்டும் பேசுறாங்களா, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கு? கமர்ஷியல் படத்துல வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு அரசியல் இருக்கு. அதை வந்து கரெக்டா வந்து கிரிக்கெட்ல பேஸ் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மூவி, we are equal, always we are equal, that's it. எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் போனாலும் எல்லாரும் ஈக்குவலான்னு நம்ம ட்ரீட் பண்ணோம். நம்மளோட லைஃப்ல நம்ம ட்ரீட் பண்ணாதான் நம்மள சார்ந்தவங்களுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இல்லையா, தட்ஸ் இட். சாங்ஸா இருந்தாலும் ஆக்டிங்கா இருந்தாலும் எடிட்டிங், ஸ்பெஷல் எடிட்டிங் சொல்லணும் நல்லா. அரசியல் படம் யாருக்கு போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இது முக்கியமா சேரக்கூடியது யாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், சேரி மக்கள், ஊர் மக்கள். அதாவது ஆதிக்க ஜாதின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, ஆண்டபுரம்னு சொல்லிட்டாங்களா, இவங்களும் வந்து ஒரு இடத்துல வந்து நீனும் வெளியில தான், கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீ வந்து வெளியில தான். அப்ப நீயும் நானும் ஒன்னா சேர்ந்தாதான் யார் நம்மளை வெளியில தள்ளுறாங்களோ அவங்க அடிக்க முடியும். அதை இவங்க கன்வே பண்ணிருக்காங்க. அதை கிரிக்கெட்டுங்கிற ஒரு களத்துல வச்சு இதை சொல்லிருக்காங்க. இல்ல ஜாதி வெறிய தூண்டு வரப்போ ஜாதி ஒடுக்குமுறைக்கு எடுத்தா ஒருத்தன் கேள்வி கேட்டா அது ஜாதி வெறி. நான் உங்களை அடிச்சுட்டேன் அப்படின்னா நீங்க என்ன திருப்பி கேள்வி கேட்டா அது வந்து வெறின்னு ஆகாது. உங்களுக்கு அடிச்சவன தான் நீங்க கேள்வி கேட்கணும். அடிச்சவனை விட்டுட்டு ஏன்னா அடி வாங்கினவன் திருப்பி கேட்கவும் அது வெறி அப்படிங்கிறது வந்து தப்பான ஒரு பார்வை. இது சொல்லியிருக்குது அதுதான் இந்த படத்துல அவங்க சொல்லியிருக்குது. அவன் என்னை மட்டும் அடிக்கடா, உன்னையும் அடிச்சிருக்கிறான். ஏன்னா இது ஒரு ரஞ்சித் படம் அப்படிங்கிற ஒரு தலித். அவர் வந்து ஆதிக்க ஜாதிக்கும் நாமளும் சேர்ந்து இது பண்ணாதான். ஆதிக்க ஜாதி இடைநிலை ஜாதிகள், அந்த பரம்பரை இந்த படம் சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சாதான். சைலண்டா ஒருத்தன் நம்மளை வெளியில வச்சிருக்கான், கோயிலுக்கு உள்ள வரக்கூடாதுங்கிறான், பூஜை பண்ணக்கூடாதுங்க, அனைத்து ஜாதி அர்ச்சனை வரக்கூடாதுன்னு சொல்றான். அப்ப அவன் யாரு? அவன் தான் நமக்கு எதிரி. அவன் என்ன தகுதி இருக்குன்னு கேட்கான். எனக்கு விளையாடுறதுக்கு தகுதி இருக்கு, எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்கு, ஜஸ்ட் கிரவுண்டை கொடு, கிரவுண்ட் கூட நாங்கள் அடிப்போம். அதான் அந்த படம் கன்வே பண்ணுவோம். படம் ஓவராலாக வந்து நல்லா இருக்கு ப்ரோ. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம், கிரிக்கெட் ஆடுறவங்க எல்லாரும் பார்க்கலாம். ஸோ இந்த கிராமப்புறங்களில் நடக்கிற ஒரு கிரிக்கெட்ல என்ன பாலிடிக்ஸ்லாம் இருக்குன்றதை இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இதெல்லாம் நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இதை வந்து எல்லா மூலமுடுக்களையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது டேரக்டருடைய ஒரு கருத்து எல்லாமே இந்த படத்துல, இந்த படத்து மூலமா அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா வந்து சாந்தனு, அசோக் செல்வன் யூஸ்வலா அவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது பேரும் இல்லாம பிருத்திவிராஜ், அவரு நம்ம பாண்டியராஜ் சாரோட பையன், அவர் நல்ல படத்துல ஆக்சுவலா ஒரு தனியா தெரிஞ்சாரு. ஸோ எனக்கு பர்சனலா அவர் பிடிச்சிருந்துச்சு அவரோட ஆக்டிங். ஆக்சுவலா இல்ல அரசியல் படம்ன்றதை விட இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி தான் சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்ல என்னென்ன பாலிடிக்ஸ் எல்லாம் நடக்குதுன்றதை தான் இந்த மூவில சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் பார்க்கலாம். இதை பார்த்து கூட ஆக்சுவலா என்னன்னா எல்லாரும் ஒன்னா இருந்தா நம்ம யாருனாலும் ஜெயிக்க முடியும். ஸோ டோன்ட் செப்பரேட்டட் பை காஸ்ட் அண்ட் அந்த ரிலீஜன் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பாட்டெல்லாம் சும்மா சூப்பராக வந்திருக்கு. அதுவும் பிஜிஎம்லாம் தெரிக்க விட்டுருந்தாங்க. ஓவராலாக படத்துக்கு வந்து ஒரு 5 ரேட்டிங்க்கு ஒரு 4 கொடுக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இது. பட் எல்லாருமே ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவரோட காமெடிலாம் நல்லாயிருக்கும். பிருத்திவியோட காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் காமெடியாகவும் காட்டியிருப்பாங்க, மாசாவும் காட்டியிருப்பாங்க. இதில் ஒரு கேரக்டர் ஒன்று வரும், அது எல்லாருமே சஸ்பென்ஸாக இருந்தாலும் போய் பாருங்கள். அந்த கேரக்டர் எல்லாருமே லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அது வந்து பிரெயின்லாரா இன்ஸ்பிரேஷனா இல்லை சச்சினோட இன்ஸ்பிரேஷனான்னு தெரியல. சூப்பராக ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க. சஸ்பென்ஸாக இருக்கும், போய் பாருங்க. அது நெகட்டிவ் அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. அது ஒரு சில இடத்துல செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தேவையில்லாத சீன்ஸ் இருந்ததோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அதுவும்
நம்ம நல்லா ஜாலியாக எங்கேஜிங்காக படத்துக்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும் இல்லையா, அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் தவிர மற்றபடி படம் ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வரைக்குமே த்ரூ அவுட்டாக படம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். என்ன சொல்ல வராங்க? படத்தில் வந்து பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் மெயின் பேஸ். வந்து ரஞ்சித் அண்ணனோட இது வந்து பாலிடிக்ஸ் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே ஈக்குவல்ன்றதுக்காக தான். படம் நீ பார்த்தீங்களா என்ன? அந்த படம் நல்லா ஒரு வேற லெவல் கான்செப்ட். ஒற்றுமையாக இருந்தால் எப்பேற்பட்ட ஒரு டீமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயிக்கலாங்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணமாக படம் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வச்சு அரசியல் பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம், அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்துல? ஸ்போர்ட்ஸ் ஹவுஸ் அரசியல் பேசணுங்கன்னு ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது தாங்க. அதான் அது அரசியலுங்கிறது அதில் கிடையாதுன்னு வச்சோங்களேன். அரசியலுக்கு ஒரு வார்த்தைகள் உள்ள அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடோட வைக்கல இதில். அது கான்செப்ட் கிடையாது. ரெண்டு பேர் இதர் டீமில் இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்தா எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் ஜெயிக்கலாங்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு படம் உண்மையாலுமே வெற்றி தான். கிரிக்கெட் தான் அது லைக் இந்த லோக்கல் பசங்க ஆடுறாங்க, பெரிய டீமாக ஆடும்போது அது கம்பேர் ஆட முடியாது. லோக்கல்னா தனி தான், நீங்கள் அப்படி தான் ஆடணும். இது வில்லேஜில் கொண்டு வந்திருக்காங்கன்ற நல்லா இருக்கு. ஸ்டில் பாலிடிக்ஸ் அங்க இருக்கு பாலிடிக்ஸ் இருக்கு. அது கன்வே ஆயிருக்கா படத்துல? கன்வே இருக்கு. அரசியல் அதெல்லாம் தாண்டி ஒரு லவ் அப்படின்றது இந்த படத்துல இருக்கு. அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பிடிச்சிருக்கு. அவங்க அந்த கீர்த்தி பாண்டியை மோட்டிவேட் பண்ணுவாங்க, அதுவும் நல்லா இருக்கு. கூஸ்பம்ஸான மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா படத்துல? சாந்தனும் அசோக் செல்வன் அவங்க 2 பேருக்கு நல்லா இருந்தது அந்த கூஸ்பம். ஓவராலா படம் யாரெல்லாம் பார்க்கலாம்? ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம், பட் இந்த கிரிக்கெட் ஷோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்க்க வாய்ப்பு.